எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அரைச்சி வச்ச தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். நம்ம வீடியோவில் வந்து தக்காளி சாதம்லாம் நிறையா போட்டிருக்கோம். இது வந்து மசாலாலாம் நம்ம வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எதுவுமே மிளகாத்தூளாக சேர்க்காம அதெல்லாம் நம்ம வந்து எண்ணெயில் வறுத்து மசாலாவாக அரைச்சி செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு மசாலா வந்து நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளி சாதத்துக்கு தேவையானது எல்லாமே வறுத்து அரைக்கிறதுக்கு மசாலா, தாளிக்கிறதுக்கு எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்படி ரெடி பண்ணும் போது நம்ம டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் வந்து எல்லாமே வறுத்துக்கலாம். ஒரு 4 லவங்கம், ஒரு சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், இஞ்சி ஒரு பெரிய துண்டு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 20 பல், காஷ்மீர் மிளகாய் ஒரு 5, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாமே வந்து நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வறுத்துக்கலாம். மசாலாவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கிற மசாலா பொருள் எல்லாமே வந்து 400 கிராம் சீரக சம்பா அரிசிக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் வந்து நான் சும்மா வந்து சீரக சம்பாவில் தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் நீ தக்காளி சாதம் வந்து சீரக சம்பாலே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சொன்னதுனால சீரக சம்பா அரிசியில் தான் செய்கிறேன். 1/2 கிலோ எடுத்தேன் நான். ஆனால் அரிசி வந்து 400 கிராம் இருந்து அதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு. நம்ம காஷ்மீர் மிளகாய் வந்து சின்ன சின்னதாக போட்டோம். அது பாருங்கள், எண்ணெயில் வறுப்படுறதுக்குள்ளே ரொம்ப பெருசு பெருசாக வந்துச்சுடா பூ. ஒரு சின்னதாக 1/2 மூடி தேங்காய் எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, தேங்காயெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது இறக்கி ஒரு பக்கமாக சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே தக்காளி சாதத்துக்கு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். குக்கர் வச்சுட்டேன். குக்கர் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் எண்ணெயில் தான் நம்ம வந்து வறுத்துருக்குறோம். அதனால் எண்ணெய் வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 2 பிரியாணி இலை சின்ன சின்னதாக சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி, கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம். புதினா வந்து எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது தக்காளி சாதம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். புதினா பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து நீல வாக்கல் கட் பண்ணிக்கிட்டு அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் தக்காளி சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு பச்சை வாசனை வரும். நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த மசாலா வந்து ஆறிடுச்சு. மிக்சியில் அரைச்சிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 6 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து 6 தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கிட்டு அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்த மசாலா வந்து நல்லா சூடு ஆறிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே வந்து மசாலா வறுக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன். அதான் 400 கிராம் அரிசி. அந்த அளவு வந்து 1க்கு 2 டம்ளர் தண்ணி, 4 டம்ளர் தண்ணி வந்து நான் இந்த பக்கம் வந்து காய வச்சுக்கிறேன். நான் எப்போவுமே வந்து இந்த காய் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு இந்த மாதிரிலாம் வந்து செய்யும் போது தண்ணி வந்து ஒரு பக்கம் நல்லா கொதிக்க வச்சுக்கும். இதை வதக்கிட்டு எல்லாம் போட்டவுடனே இந்த தண்ணி ஊற்றும் போது நமக்கு சீக்கிரமாகவும் சாப்பாடு டைம் மிச்சமாகவும் சீக்கிரம் ஆகிடும். அதே மாதிரி சாதம் வந்து நல்லா குழஞ்சி போகாமல் உதிராக நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே வந்து நான் தண்ணி காய வச்சு தான் சுடு தண்ணி ஊற்றுவேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. நான் தக்காளி சாதம் வந்து மசாலாலாம் வறுத்து அரைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து நான் இந்த அரிசியை ஊற வச்சேன். அப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ நம்ம இந்த அரிசி ஊற வச்சு இந்த அரிசி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துங்க. ஏற்கனவே வந்து நம்ம தண்ணி வந்து காய வச்சிட்டோம். அதனால் அளவு கரெக்டாக இருக்கணும். தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்குங்க.
அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு நம்ம காய வச்ச தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த பக்கம் வந்து தண்ணியும் காஞ்சிடுச்சு. நம்ம காய வச்ச சுடு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து உப்பு வந்து கரெக்டான அளவு தெரியும். அது வரைக்கும் வந்து நமக்கு தெரியாது. தண்ணியில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும், அரிசியோடு சேராது. அப்போ வந்து உப்பு கம்மியாக ஜாஸ்தியாக சொல்லிட்டு தெரியாது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் லைட்டாக உப்பு கரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த அரிசிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு. இது வந்து எப்போவுமே செய்கிறவங்களுக்கு நமக்கு வந்து ஈஸியாக தெரியும். புதுசாக செய்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பெல்லாம். இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. நானும் செக் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் உப்பு கம்மியாகவே இருந்தது. உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ கடைசியாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து சேர்த்துட்டு குக்கர் மூடி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இது சீரக சம்பா அரிசின்றதுனால நம்ம வந்து ஏற்கனவே சுடுதண்ணி ஊற்றிருக்கிறோம். 2 விசில் வந்தால் போதும். 2 விசில் வரட்டும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், குக்கர் வெயிட் எல்லாம் குறைஞ்சி குக்கர் மூடி எடுத்துட்டேன். சூப்பராக தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம மசாலாலாம் சேர்த்ததுனால கொஞ்சம் வந்து இலக்கமாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான், உதிர உதிராக இருந்தால் அவ்வளோ சாயணும். இப்போ நீங்கள் வந்து மதியம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மதியத்துக்குள்ளே டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். நம்ம மசாலாலாம் அரைச்சி செஞ்சதுனால சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கார்டனில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 முறை பறிச்சுட்டு இது 3வது முறை காய் பறிக்க போகிறோம். கூடவே என்னென்ன பூ வந்துக்குது எல்லாமே பறிச்சிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 5 காய் 6 காய் தான் வருது. அதுக்குள்ளே வந்து 2வது ஒன்று கொஞ்சம் பிஞ்சு வரத்துக்குள்ளே முத்தி போகுது. அதனால் இருக்கும் போதே நம்ம பறிச்சிக்கலாம். அப்போ இந்த மாதிரி காய் வந்து இலசாக இருக்கும்போது கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. வெண்டைக்காய் விதை வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், வெடிச்சிடணும் 2-3 நாள் இருந்தால். அதனால் இதை எடுத்து நம்ம அப்படியே காய வச்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம விதைக்காக விட்டு இருந்தோம், அதுவும் நல்லா பழுத்து வந்துடுச்சு. இப்போ இப்படியே எடுத்து நம்ம காய வச்சு வச்சுட்டா விதை வந்து அடுத்த வருஷத்துக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும். வெண்டைக்காய்க்கும் கத்திரிக்காய்க்கும் விதை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கிடைச்ச பூ காய்கறி தான். இதுதான் ஸ்டார்டிங்கிறதுனால நமக்கு 3 நாள் அப்படி தான் கிடைக்குது. இன்னும் போக போக வந்து செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. இன்னும் இப்போ ஒரு மாதம் ஆச்சுன்னா நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கே கொடுக்கலாம். அந்தாலும் கிலோ கணக்கில் வந்து காய் காய்க்கும். அப்படியே காட்டு.